अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கிருஷ்ணானுபவத்தை மிகவும் விரிவாக செய்த பெரியாழ்வார் மேலே அர்ச்சாவதார அனுபவங்களையும் செய்தார். திருக்கோட்டியூர் திவ்யதேசத்து எம்பெருமானை அனுபவிக்கின்ற பொழுது அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுபவர்களுடைய பெருமையை சொல்லி அப்படிப்பட்டவர்கள் எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே என்று திருநாமத்தை சொல்லுபவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் என்று சொன்னார். அப்படி அந்த திருநாமத்தை சொல்லாமல் நம்மை தடுத்து விடுவது எது என்றால் இந்த இவ்வுலக தொடர்புகள் தான். அப்படி இந்த இவ்வுலகத்திலே நாம் இருக்கின்ற காலத்திலே பல பல விஷயங்களிலே நம்முடைய புத்தி செல்லுகின்றபடியினாலே பகவானுடைய நாமங்களை நினைக்க முடியாமலே போய்விடுகிறது. அதிலும் மரணத்தருவாய் ஏற்படுகிற வரை இவன் பகவானுடைய நாமங்களை நினைக்காமலே இருந்து விட்டால் இவனுக்கு எத்தனை கேடுகள் உண்டாகி விடுகின்றன. அப்படிப்பட்ட கேடுகள் எல்லாம் இவனுக்கு நிகழாமல் இருக்க வேண்டுமானால் இவன் பகவானுடைய நாமங்களை நன்றாக இருக்கும் பொழுதே சொன்னால் அது மிகவும் விசேஷம்தான். ஆனால் கடைசி பட்சம் அந்த பிராணன் போவதற்கு முன்னாலேயாவது இவன் பகவானுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டாமா என்ற கருத்திலே ஒரு திருமொழி 10 பாசுரங்களை அருளிச் செய்கின்றார். அதிலே 5வது பாசுரம் அதிலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிவிட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், நீங்கள் யமலோகத்திலே இருந்து பட வேண்டிய வேதனைகள் எதையுமே நீங்கள் பட வேண்டாம். ஆனால் அப்படி நீங்கள் சொல்லுவதற்கு முன்னாலே உங்களுக்கு என்னென்ன நிலைமைகள் ஏற்படுகிறது என்பதை இப்பொழுதே நீங்கள் நினைத்து பாருங்கள். மரணத்தருவாயிலே ஏற்படக்கூடிய நிலைமை என்ன என்பதை இந்த 5வது பாசுரத்திலே முதல் 2 அடிகளாலே தெரிவிக்கின்றார். வழி வந்து நேர்புலஞ்சோரா வாயுலட்டிய கஞ்சியும் மீண்டு கடைவழி வாரக் கண்டமடைப்பா கண்ணுறக்கமதாவதன் முன்னம் உடவடி உம்மை நாய்கள் கவரா சூலத்தால் உம்மை பாய்வதும் செய்யான் இடவடியில் நேர் குறையும் இடவீர் இருடி கேதன் என்னவல்லீர். இவனுக்கு மரணத்தருவாயிலே என்ன ஏற்படுகிறது என்று தெரிவிக்கிறார். பாருங்கள், மடி வழி வந்து நீர் புலன் சோரா என்கின்றார். மிகவும் அருவருப்பான ஒரு நிலைமையாம் அந்த சமயத்திலே யமனுடைய கிங்கரர்கள் வேலைக்காரர்கள் வந்து இவனை பயமுறுத்துகின்றார்கள். அந்த அச்சத்திலே இவனுக்கு என்ன ஆகிறது என்றால் சிறுநீர் கழிந்து விடுகிறதாம் படுக்கையிலேயே. அதை தெரிவிக்கின்றார். மடி வழி வந்து நீர் புலன் சோரா என்று இவனுடைய மடி வழியாக நீரெல்லாம் அப்படியே பெய்து விடுகிறான் இவன். அதற்கு மேலே வாயிலட்டிய கஞ்சியும் என்று இவனுக்கு உணவு உண்பதற்கு கூட உடம்பிலே சக்தி இல்லையே. ஆயினாலே இவனுடைய பந்துக்கள் என்ன செய்கிறார்கள், நன்றாக அந்த உணவை எல்லாம் குழைத்து நன்றாக ஷாராக்கி கஞ்சியாக ஆக்கி இவனுடைய வாயிலே இடுகின்றார்களாம். ஆனால் அந்த வாயிலட்டிய கஞ்சியும் மீண்டே கடைவழி வாரா என்று அதை உண்ணுவதற்கும் கூட இவனுக்கு சக்தி இல்லாமல் அதெல்லாம் வாய்க்கு வெளியிலேயே அப்படி வழிந்து விடுகிறதாம். அப்படி கடைவழி வாரா. அதற்கு மேலே கண்டமடைப்பா என்று தொண்டையும் அடைத்து கொண்டு விடுகிறது. இவனால பேசவும் முடியவில்லை, உண்ணவும் முடியவில்லை என்கிற நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. அப்படி இருக்கிற காலத்திலே மேலே என்ன நடக்கிறது என்றால், கண்ணுறக்கம் அது ஆவதன் முன்னம் என்று கண்ணுறக்கம் என்னால் மீளா துயில்தான். அப்படியே உறங்கி விடுகிறான் என்னால் எழுந்திருக்க முடியாத உறக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மரணமே அவனை வந்து தழுவிக்கொண்டு விடுகிறதாம். அப்படியெல்லாம் ஆவதற்கு முன்னாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இருடீகேசன் என்று ஏத்தவல்லீரேல். அந்த இருடீகேசன் என்று அந்த எம்பெருமானுடைய திருநாமம் சம்ஸ்கிருதத்திலே அது ஹிருஷிகேசன் என்று திருநாமம். அந்த திருநாமத்தை ஆழ்வார் தமிழிலே இருடீகேசன் என்று காட்டுகின்றார். ஹிருஷிகேசன் என்கிற நாமத்திற்கு என்ன பொருள் என்றால், ஹிருஷிகாணி இந்திரியாண்யாகு தஸ்ய ஈஷா ஹிருஷிகேசா என்று கிருஷிகம் என்று இந்திரியங்களுக்கு பெயராம். நம்முடைய கண் காது மூக்கு முதலான செவிவாய் கண்மூக்கு உடல் என்று 5 புலன் என்று சொல்லுகின்றார்களே, இப்படிப்பட்ட இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் இறைவன் தலைவன் யார் என்றால் அவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். ஆஹா, இந்திரியங்களுக்கு தலைவன் என்று அவனை நினைக்க வேண்டும். ஏனென்றால் இவன் இத்தனை நாள் இந்திரியங்களுக்கே வசப்பட்டு
இவன் இந்திரியங்களுடைய வேலைக்காரனாக வென்றோ இவன் கீழ்நாள்களை எல்லாம் பாழே போக்கினான் அதனாலே என்றோ இப்படிப்பட்ட நிலைமை இப்பொழுது, அதாவது மடிவழி வந்து நீர்ப்புலன் சோர, வாயிலட்டிய கஞ்சியும் மீண்டு, கடைவழி வார, கண்டம் அடைப்ப என்று இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டதற்கே காரணம் இவன் இந்திரியங்கள் வசப்பட்டு கடந்ததுதானே. ஆயினாலே இப்பொழுது அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் நீ என்றோ தலைவன், உன்னை அறியாமல் போனேனே என்று சொல்லிவிட்டால் அடுத்தபடி இவனுக்கு என்ன கிடைக்கும் என்றால், தொடை வழியும்மை நாய்கள் கவரா, வழியிலே இவனுடைய தொடையை நாய்கள் கவர மாட்டாவாம். அதாவது இவனுக்கு யமனுடைய நரகத்திலே கூட, நரகலோகத்திலே கொடுக்கக்கூடிய தண்டனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே போனால் இவனை நாய்களை விட்டு கடிக்க சொல்லுவானாம். ஆனால் பகவானுடைய நாமத்தை சொன்னவனுக்கு அந்த வேதனை கிடையாதல்லவா. ஆயினால தொடை வழி உம்மை நாய்கள் கவரா, சூலத்தால் உம்மை பாய்வதும் செய்யார் என்று சூலத்தாலே யமனுடைய வேலைக்காரர்கள் நெஞ்சிலே குத்துவார்களே அந்த நரகலோகத்திலே, அந்த தண்டனை உங்களுக்கு வேண்டாம், அதுவும் உங்களுக்கு கிடையாது என்று சொல்லுகின்றார். அதற்கு மேலே சூலத்தால் உம்மை பாய்வதும் செய்யார், இடைவழியில் நீர் கூரையும் இழவீர், வழியிலேயே இவனுடைய வஸ்திரங்களை பறித்துக் கொள்ளுகிறார்களாம். அதாவது நரகத்திலே போனால் இவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களிலே இவனை நிர்வாணமாக அலைய விடுவதும் ஒரு துன்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய துணிகளை எல்லாம் பிடுங்கிக் கொள்ளுகிறார்களாம். அந்த நிலைமை உங்களுக்கு ஏற்படாது. இத்தனையும் ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இருடீகேசன் என்று ஏத்தவல்லீரே, இருடீகேசன் என்று நீங்கள் தோத்திரம் பண்ணி விட்டீர்களானால், அந்த ரிஷிகேசனை துதித்து விட்டீர்களானால் உங்களுக்கு இந்த துன்பம் எதுவுமே கிடையாது என்று இந்த 5வது பாசுரத்திலே தெரிவித்தார். அதற்கு மேலே 6வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த எம்பெருமானை நாம் சரணம் பற்றி விட்டால் அவனுக்கு சாதிக்க முடியாத விஷயமே கிடையாது, எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று தெரிவிக்கின்றார். விட்டவை 5 மகத்தி ஆதிமூச்சினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம் வங்கம் வெட்டுளவன் கடல் வள்ளி மாயனை மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்து ஆவதோர் கருமம் சாதிப்பார்க்கு எண்ணம் சாதிக்கலாம். அங்கம் விட்டு அவை 5 மகற்றி, அதாவது மரணத் தருவாயிலே ஏற்படுகின்ற நிகழ்வுகளை அன்றோ இவர் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதிலே தெரிவிக்கின்றார், அங்கம் விட்டு அவை 5 மகற்றி என்றார். இவனுடைய அங்கத்திலிருந்து பஞ்ச பிராணன்களாம், அதாவது பிராணன்கள் என்னால் அது 5 பிராணன்களாக அப்படி சொல்லி இருக்கிறது. பிராணம், அபானம், உதானம், சமானம் என்றெல்லாம் அந்த வாயுக்களுக்கு பஞ்ச பிராணன்கள் என்று பெயர். அப்படிப்பட்ட பஞ்ச பிராணன்களும் இவனுடைய உடலை விட்டு ஒவ்வொன்றாக விடைபெற்றுக் கொண்டு விடுகின்றனவாம். அங்கம் விட்டு அவை 5 மகற்றி. இவனுடைய பிராணன் போன உடனே இவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று பார்ப்பதற்காக வருகிறவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை, அவனுடைய மூக்கின் முன்னாலே கையை வைத்து அப்படி சோதித்து பார்க்கிறார்களாம், மூச்சு வந்து கொண்டிருக்கிறதா இல்லையா என்று. அப்படி மூக்கில் விட்டு கையை சோதித்து பார்க்கிறார்கள். சோதித்த பிற்பாடு மூச்சு வரலையே, என்ன நடக்கிறது என்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், சங்கம் விட்டு, இவனுக்கும் நமக்கும் இனிமேல் சம்பந்தம் இல்லை, நம்முடைய தொடர்பை இவன் அறுத்து கொண்டு விட்டான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்களாம், கையை மறித்து. கையை மறித்து என்னால் அவர்கள் கையை உதறி விடுகிறார்கள். இந்த மூக்கிலே கை வைத்து சோதித்தவர்கள் வந்து கேட்கிறார்கள், எப்படி இருக்கிறார் அவர் என்று கேட்டால், அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது, இனிமேல் அவரிடத்துல நமக்கு சம்பந்தம் இல்லை என்று இவர்கள் அந்த மூக்கிலே கை வைத்து பிராணன் இருக்கிறதா என்று சோதித்தவன் மற்றவர்களுக்கு தெரிவிக்கிற விதம் இதுதானே, அதைத்தான் தெரிவிக்கிறார். ஆவி மூக்கினில் சோதித்த பின்னை சங்கம் விட்டு அவர் கையை மறித்து பையவே தலை சாய்ப்பதன் முன்னம், இந்த வருத்தத்தினாலே ஐயோ நம்மை விட்டு இவன் போய்விட்டானே என்பதை வாய் விட்டு சொல்ல முடியாமல் கையாலே ஜாடை காட்டிவிட்டு தலையை கவிழ்ந்து கொண்டு போய்விடுவார்களாம் அவர்கள். அதைத்தான் பையவே தலை சாய்ப்பதன் முன்னம். இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் ஏற்படுவதற்கு முன்னாலேயே நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பெரியாழ்வார் அதைத்தான் பின்னடிகளிலே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார், வங்கம் விட்டு உலவும் கடற்பள்ளி மாயன் என்று. வங்கம் விட்டு உலவும் கடல், வங்கம் என்கிற சொல்லுக்கு அலைகள் என்று பொருள் கொள்ளலாம், அல்லது வங்கம் என்னால் கப்பல் என்றும் பொருள் கொள்ளலாம். இப்படி கப்பல்கள் உலவும்படியான கடல் அல்லது அலைகள் வீசும்படியான கடல், அந்த கடலிலே பள்ளி மாயன் என்று திருப்பள்ளி கொண்டிருக்கிறவன் யார், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். நமக்காகவே அங்கே அவன் சயனித்து கிடக்கிறான். அப்படிப்பட்ட வங்கம் விட்டு
உலவும் கடற்பள்ளி மாயனை மதுசூதனை, மதுசூதன் என்றால் நம்முடைய விரோதிகளை எல்லாம் அழிக்கக்கூடியவன், அதாவது மது என்ற அரக்கனை அழித்தான் என்கிறபடியினாலே நம்முடைய விரோதிகளையும் அழிக்க வல்லவன் என்று அவனுடைய அந்த திரள் பராக்கிரமம் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட மதுசூதனை மார்பில் தங்கவிட்டு வைத்து என்று அவரவர்கள் தங்களுடைய நெஞ்சிலே தங்கவிட்டு வைத்துக் கொண்டால், கீழே சொன்னாரே மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து அதிலே மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி என்று சொன்னாரே, அதுபோல இங்கே மதுசூதனை மார்பில் தங்கவிட்டு அதற்கு மேல என்ன செய்ய வேண்டும்? ஆவதோ ஒரு கருமம், நாம் செய்ய வேண்டிய கருமம் ஒன்று உண்டு. என்ன? அந்த எம்பெருமானையே உபாயமாக கொள்ளுகையாகிற அந்த சரணாகதி. எம்பெருமானே நீயே என்னை காத்தருள வேணும் என்று அந்த எம்பெருமானை பிரார்த்திப்பது ஒன்று இருக்கிறதே, அதுதான் ஆவதோர் கருமம், நாம் செய்ய வேண்டிய கருமம். அதை செய்து விட்டால் அதற்கு பிறகு நமக்கு என்ன பயன் என்று கேட்டால், என்றும் சாதிக்கலாமே, என்றைக்கும் நாம் எந்த காரியத்தையும் சாதித்துக் கொள்ளலாம். எம்பெருமானை நம்முடைய மார்பிலே வைத்து அவனை பார்த்து தொமேவ உபாய பூதோ மேபவா என்று நீயே எனக்கு உபாயமாயிருந்து என்னை காத்தருள வேண்டும் என்று அவனுடைய திருவடிகளிலே நம்மை ஒப்படைத்துக் கொள்வது ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். அப்படிப்பட்ட செயலை செய்து விட்டோமானால், அவனுடைய திருவடிகளை பற்றி விட்டோமானால், அதற்கு பிறகு நமக்கு செய்ய வேண்டியது என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவன் செய்து விடுகிறான். ஆகினாலே என்ன சொல்லுகிறார் இவர்? இப்படி மதுசூதனை மார்பில் தங்க விட்டு வைத்து ஆவதோர் கர்மம் சாதிப்பார்க்கு என்றும் சாதிக்கலாம், என்றைக்கும் அவன் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று இப்படி தெரிவிக்கின்றார். இதே போன்ற பெரியாழ்வாருடைய அந்த உபதேசமானது இன்னும் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.